நான் உங்கள் அட்வொகேட் சுந்தர். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காஞ்சிபுரம் நீதிமன்றம் ஒரு லேடிக்கும் அவங்களோட கள்ளத்தொடர்பு இருந்த ஒரு பையனுக்கும் வாழ்நாள் முழுக்க சிறை அப்படின்னு சொல்லி சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. தண்டனை ஆயுள் தண்டனை இல்லை, அதாவது அவங்க ஆயுள் இருக்க வரைக்கும், அதாவது சாகிற வரைக்கும் சிறை தண்டனை. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த லேடிக்கு 2 பிள்ளைங்க ஹஸ்பண்டு, சரிங்களா? அவங்கள பாலில் விஷம் வச்சு கொல்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க கள்ளத்தொடர்புனால. அந்த கள்ளத்தொடர்பு பையனும் மாட்டியிருக்கான். அந்த கள்ளத்தொடர்பு பையனுக்கும் வாழ்நாள் சிறை, அந்த ஜென்ஸுக்கும் வாழ்நாள் சிறை, அந்த லேடிக்கும் வாழ்நாள் சிறை. அதாவது திருமணத்துக்கு மீறிய உறவில் இருந்து அந்த இடைஞ்சலாக இருந்ததுனால பசங்க, அப்புறம் ஹஸ்பண்டு பாலில் விஷம் வச்சு கொள்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்கு. சாகாதனால கழுத்தை நெரிச்சு கொள்ள ட்ரை பண்ணியிருக்கு. ஆனால் பொழைச்சிட்டாரு, தள்ளி விட்டு பொழைச்சிட்டாரு. விசாரணையில் தான் சொல்லியிருக்க அந்த லேடி, பாலில் விஷம் வச்சேன், என் குழந்தைங்க செத்துட்டாங்க, என் புருஷன் தப்பிச்சிட்டான், கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணி ட்ரை பண்ணேன், அதையும் தப்பிச்சிட்டான் அப்படின்றாரு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு லேடி. அதனால் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உனக்கு பிறந்த குழந்தைய நீ கொடூரமாக கொட்டுற போது அந்த தண்டனை கொடுக்கும்போது அந்த லேடிக்கிட்ட கேட்டுருக்காங்க, உன் கடைசி ஆசை என்னென்னு. எனக்கு ஆல்ரெடி 7 வருஷம் ஆச்சு அரெஸ்ட் ஆகி, எனக்கு குறைஞ்ச பிறகு தண்டனை கொடுங்க அப்படின்னு, அதாவது தண்டனை கொஞ்சம் குறைச்சி கொடுங்கன்னு. அதுக்கு அந்த ஜட்ஜுன்னு சொல்லியிருக்காங்க, உனக்கு பிறந்த குழந்தையே ஒரு மனசாட்சி, ஒரு ஈரம் இல்லாமல் மனசாட்சி படி நீ நடந்துக்காமல் கொலை செஞ்சுட்ட. அது குழந்தைங்களா போய் அதுவும் கொடூரமாக கொண்டிருக்கிறதுனால உன் குழந்தைய, இதுவே வேற ஒருத்தர் குழந்தைங்கன்னா கூட ஒரு பாசம் இருக்காது, கொலை பண்ணுற ஒரு மோட்டிவில் பண்ணிட்டேன்னு சொல்லலாம். உனக்கு பிறந்த குழந்தையில ஒரு ஈவி இறக்கம் இல்லாமல் நீ கொண்டதுனால உனக்கு கரிசனை காமிக்க முடியாது. அதாவது திருமணத்துக்கு மீறிய உறவுனால குழந்தைங்களை கொன்ற புருஷனை கொல்ல போயிட்ட, அதனால் உனக்கு வாழ்நாள் ஃபுல்லாக சிறைன்னு சொல்லிட்டு தண்டனை கொடுத்துருக்காங்க. அதை ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற அந்த திருமணத்துக்கு மீறிய உறவு பையன் பேர் மீனாட்சி சுந்தரம், அவனுக்கும் வாழ்நாள் ஃபுல்லாக சிறை, சாகிற வரைக்கும் அவங்களுக்கு ஜெயில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு சில குற்றவாளிகளுக்கு 2 ஆயுள் தண்டனை, ஒரு ஆயுள் தண்டனை 14 வருஷம், சரிங்களா? சில இடத்துல 2 இல்லை 10 வருஷம், ஒரு கடங்கால தண்டனை, ஒரு ஆயுள் தண்டனை அப்படி கொடுப்பாங்க. இந்த 2 பேருக்கும் சாகிற வரைக்கும் சிறை அப்படின்னு இருக்காங்க. அதாவது அந்த சிறை சாகும்போது நீ செத்துப்போ, ஜெயிலில் இருந்து செத்துப்போன்ட்டு இருக்காங்க, நீ சாகிற வரைக்கும் ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்னு. அதனால் நான் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ தண்டனைகள் கொஞ்சம் கடுமையாகுது, அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்கள் மேல் கேஸ் போட்டிருந்தாங்கன்னா அதை எதிர்த்து எப்படி போட்டிடலான்னு பாருங்கள், தவிர சூசைடோ இல்லை அவங்கள மிரட்டுறதோ தயவு செஞ்சு ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறேன், சட்டம் தன்னை கடமையை செய்யும் பிறகு எந்த சட்டத்தையும் உங்கள் கையில் எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி கடுமையாக இருக்கும். நான் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.